வணக்கம். கும்பராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கும்பராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 11வது ராசி, லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் தான் தொழில்காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதியாக அவர் இருக்கிறதுனால அவருக்கு தொழில்காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கர்மகாரகன் சொல்லக்கூடியவரும் சனி பகவான் தான். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் சனி பகவான் நீங்கள் என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துல தான் பொசிஷன் ஆவார். அதே கொஞ்சம் மோசமான கர்மாவாக இருந்ததுன்னா பாவகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று ஸ்தான பலம் இல்லாமல் நீச்சமாகி பகை பெற்று கொஞ்சம் ஒரு மோசமான அமைப்பில் இருப்பார். சனி பகவான் பாதிக்கப்பட்டார் அப்படின்னாலே அவங்களுக்கு நிரந்தரமான தொழில் இருக்காது. தொழிலை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே போனாலுமே சரியாக அவர்னால் வேலை செய்ய முடியாது. சனி பகவான் ஜாதகத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தார்னா அவங்களுக்கு நிலையான தொழில் இருக்கும். ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, இல்லை சொந்த தொழில் பண்ணாலுமே நல்ல நீண்ட நாளைக்கு பண்ணுவாங்க. நல்ல ஒரு பொருளாதாரம் அதில் சம்பாதிப்பாங்க. சனி பகவான் தான் எதுலேயுமே தாமதம் மந்தத்தை குறிக்கக்கூடியவர். அவர் யாருக்கிட்ட போய் சேர்றாரோ அந்த விஷயம் மந்தமடைஞ்சிரும். இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதியோட சனி பகவான் சேர்றாரு அப்படின்னா திருமணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு தான் திருமணம் முடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துருவார். 5ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தார் அப்படின்னா குழந்தை பிறப்பில் ஒரு சில பேர்த்துக்கு லேட்டாகி அந்த குழந்தை பிறப்பு ஏற்படும். திருமணம் முடித்த உடனே ஒரு சில பேர்த்துக்கு குழந்தை செல்வம் கிடைக்காது, லேட் பண்ணி கிடைக்கும். ஏன்னா எந்த கிரகத்துக்கூட சேர்றாரோ இல்லை எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த விஷயத்தை கொஞ்சம் மந்தப்படுத்துவார். சனி பகவான் ஒரு நீதிமான் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. ஏழை பணக்காரங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் அவர் நியாய நேர்மைக்கு தகுந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு வந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கறதுனால அவருக்கு நீதிமானுங்கிற ஒரு பட்டம் இருக்குது. அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. சனி பகவானுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது காவல் தெய்வங்கள் எல்லாமே சனீஸ்வர பகவான் குறிப்பார். கருப்புராயர், முனீஸ்வரர், கால பைரவர், ஆஞ்சநேயர் வழிபாடுமே சனி பகவானுக்கு உகந்த வழிபாடாக இருக்கும். சரி, இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத கிரக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஜூன் 6ஆம் தேதி புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 23ஆம் தேதி புதன் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் மட்டும் 2 டைம் பயிற்சி ஆகிறார். கும்பராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே ராகு பகவான் வந்திருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே உங்கள் ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்குறது ஒரு அற்புதமான அமைப்பு. இது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி தான். உங்களுக்கு ஜென்மச்சனி முடிஞ்சு படாத பாடுபட்டு உங்கள் ராசியை விட்டு சனி பகவான் வெளியில் போயிருக்கிறார். ராசிக்குள்ளே ராகு பகவான் உள்ள நுழைஞ்சிட்டார். இது ஒரு சின்ன மைனஸ் தான். பாவகிரகங்கள் சொல்லக்கூடியவங்க தான் சனி பகவான் ராகு பகவான். அவங்க ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்படின்னாலுமே அவர் குருவுடைய பார்வையில் வந்திருக்கிறார். ஏன்னா குரு பார்வை இந்த மாதத்துலேருந்து தான் வந்திருக்கு. மே மாதத்துலேருந்து மே 15ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகி உங்கள் ஜென்ம ராசி பார்க்குறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த மன தடுமாற்றம், குழப்பம், ஆரோக்கியமற்ற தன்மை இதெல்லாமே ரெடியாகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா சந்திரன் தான் உடல் காரகன், மனோகாரகன், என்ன ஓட்டத்துக்கு காரகன் சொல்லக்கூடியவர். அவருக்கு குருவுடைய ஒளி விழுகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ராகு தரக்கூடிய அந்த நெகட்டிவான பலனை குரு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு இடம் மாற்றங்கள் வர்றது இந்த மாதிரி ஒரு பலனை கொடுப்பார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவும் சிறப்பு தான். ராசியாதிபதி தனஸ்தானத்துக்கு போகிறது, குடும்பஸ்தானத்துக்கு போகிறது எல்லாமே சிறப்பு தான். குடும்பத்து மேலே அதிக அக்கறை ஏற்படும். சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தும். பொருளாதாரம் கிடைக்கும். ராசியாதிபதி 2ஆம் இடத்துக்கு போகும்போது எப்படியாவது சம்பாதிச்சிடுவீங்க.
அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். யோகாதிபதி வந்து அவர் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து சுக்கிர பகவான். அவர் வந்து 3ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து பாக்கிய ஸ்தானத்தையே வந்து பார்க்குறார். பாக்கியாதிபதி வந்து பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் கேந்திர ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். அவர் ஜூன் 6ஆம் தேதி 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோட இணையிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பாக்கியாதிபதி வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுமே பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி பலம் பெறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். எப்பவுமே வந்து 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வந்து பலம் பெறும்போது நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும். அதாவது கேந்திராதிபதிகள் வந்து பலம் பெறும்போது வந்து நம்ம முயற்சி பண்ணும்போது அந்த விஷயம் வந்து பாசிட்டிவாக முடியும். திரிகோணாதிபதிகள் வந்து பலம் பெறும்போது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை தேடி வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு. கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அவர் ஜூன் 7ஆம் தேதி வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து போகிறார். 7ஆம் இடத்துல போய் கேது பகவான் கூட இணைகிறதுனால 3ஆம் இட விஷயங்கள் 10ஆம் இட விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மைனஸை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது முடிவுகள் எடுக்கும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஜூன் மாதத்தில் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி வந்து கேது கூட இணைகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். இருந்தாலுமே வந்து உங்களுக்கு யோகாதிபதிகள் எல்லாமே பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் வந்து நெகட்டிவான பலன்கள் வந்து நடக்காது. ஏன்னா உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல குரு வீட்டில் தான் இருக்கிறார். பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் 5ஆம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற போகிறார். பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து பாக்கி ஸ்தானத்தையே பார்க்குறார். அப்படிங்கும்போது கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதிகப்படியான யோக பலன்கள் வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், ராசி பலனில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும், நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறீங்க. அவர் ஒரு ஜாதகத்தை வந்து கொடுக்குறார். ரிஷபராசிக்காரரு சந்திரன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய தொழில்கள் பண்ணி, அதாவது ஹோட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபா வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான யோக பலன்கள் வந்து நடக்குன்னு சொல்கிறீங்க, இது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு. இந்த ரிஷபராசிக்காரருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் செவ்வாய் புத்தி வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த சந்திரன் கூட சூரியன் செவ்வாய் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்குது. அந்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பில் வந்து இருக்கிறார். ராகு திசையில் சந்திர புத்தியில் சந்திரனுடைய தொழிலான ஹோட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்ச ரூபாயை வந்து லாஸ் பண்ணுறார். அப்போ தசாபுத்திகள் வந்து ரொம்ப மெயினாக வந்து ரோல் பண்ணும். வெறும் ரிஷபராசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு வந்து அவருக்கு நன்மை நடக்கும் தீமை நடக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. முழு ஜாதகத்தையும் வச்சு தான் வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மையான பலன் நடக்குமா இல்லை தீய பலன்கள் நடக்குமாங்கிறது வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும். இப்போது சந்திரனை வச்சு நம்ம வந்து 2.25 நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய பலனை வந்து நம்ம துல்லியப்படுத்துகிறோம். இது வந்து மேக்சிமம் ஒத்து வரும், ஒரு 30-40% வந்து வேலை செய்யும். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குது, வெறும் ரிஷபராசின்னு மட்டும் நம்ம சொல்லாமல் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து சுபத்தன்மையில் இருக்கிறாரா பாவத்தன்மையில் இருக்கிறாரா, அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா, நடக்கிற தசாபுத்திகள் வந்து லக்ன யோகாதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும். ராசி ரீதியாக பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வர்றது ஒரு யோகங்கிறது வந்து ஜோதிட விதி, அதைத்தான் நம்ம வந்து சொல்லுவோம். உங்களுக்கு வந்து அந்த ரிஷபராசியில் வந்து நீங்கள் பிறந்திருந்து உங்கள் லக்ன ரீதியாக வந்து கெட்ட கிரகத்துடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும்போது கெடுபலனை தான் வந்து அது கொடுக்கும். அதனால வெறும் ராசியை மட்டும் நீங்கள் பார்க்காம லக்ன ரீதியாக வந்து உங்களுக்கு என்ன பலன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிறது சிறப்பு. நன்றி நண்பர்களே.